Hi friends, welcome to Inside Bro. மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட்னா என்னன்னு யாருக்கும் நம்ம தெரியாம இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல கண்டிப்பா வந்து தி வுட் ஹவ் யூஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் ஒன் வே ஆர் தி அதர். அது வந்து ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கலாம், ஒரு எட்ஜ் ப்ரௌசரா இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு எக்ஸல் வேர்ட் பவர் பாயிண்ட் அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஸ்வீட் ஆஃப் ப்ராடக்டா இருக்கலாம், டீம்ஸா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட்டுக்கு April 4th 2025 இதோட 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் 50 இயர்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஐ நீட் டு கிவ் அ டிஸ்க்ளைமர், ஐ ஒர்க் ஃபார் மைக்ரோசாஃப்ட். நான் வந்து மைக்ரோசாஃப்டில் இண்டஸ்ட்ரி சொல்யூஷன்ஸ் டெலிவரி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனில் ஐ எம் அ கன்சல்டிங் ப்ராக்டிஸ் லீடர். ஐ ஹாவ் அ சைசபிள் டீம். Me and my team, we are responsible for go-to-market of Microsoft's first-party products, which is called business applications. ரைட்டா? ஸோ நான் வந்து மைக்ரோசாஃப்ட் கன்சல்டிங்கில் இருக்கேன். நானும் என்னோட டீமும் வந்து மைக்ரோசாஃப்டோட பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸோட இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கோம். நம்ம பாஷா படத்தில் எட்டு எட்டா மனுஷ வாழ்வு பிரிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி மைக்ரோசாஃப்டோட லாஸ்ட் 50 இயர்ஸை 10 வருஷமா குவிக்கான செக்மெண்ட்ல பார்த்துடலாம். ஓகே, ஏன்னா எவ்ரி 10 இயர்ஸ், எவ்ரி டெக்கேட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் இந்த லாஸ்ட் 50 இயர்ஸ் இட் ஹேஸ் எலிவேட்டட் மைக்ரோசாஃப்ட் டு அ டிஃப்ரெண்ட் லெவல். ஓகே, ஒவ்வொரு 10 வருஷமும் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டை வேற ஒரு ஸ்பாட்ல கொண்டு போய் நிப்பாட்டிருக்கு, விச் ஹஸ் புட் மைக்ரோசாஃப்ட் ஆஃப்டர் 50 இயர்ஸ் டு வேர் இட் இஸ் டுடே. அதுக்கப்புறம் நான் என்னோட மைக்ரோசாஃப்டோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறேன். நான் இஃப் யூ ஹேவ் மோர் கொஸ்டின்ஸ், நான் வந்து என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் கொடுக்குறேன். நான் என்னோட இதில் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. வி கேன் டாக் அபவுட் ஒர்க் கல்ச்சர், ஒர்க் எத்திக்ஸ், ஸ்பெசிஃபிக் இஃப் யூ ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் அரவுண்ட் ஹைரிங் இன்டு மைக்ரோசாஃப்ட், அதை பற்றி ஐ கேன் ஹெல்ப் யூ வித் ஆன்சரிங் தட். April 4, 1975 இந்த நாள் தான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிச்ச நாள். பில் கேட்ஸ் அண்ட் பால் ஆலன் இவங்க தான் வந்து ஃபவுண்டர்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். ஓகே, அப்போ வந்து ஆல்டேர் 8800 அப்படின்னு ஒரு ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டர் ஒன்று இருந்தது. அந்த அந்த மைக்ரோ கம்ப்யூட்டருக்கு இவங்க வந்து பேசிக் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் ஒன்று இதை இன்வென்டட். அந்த லாங்குவேஜை மார்க்கெட் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ண கம்பெனி தான் வந்து மைக்ரோசாஃப்ட். ஓகேயா? ஸோ ஆல்டேர் பேசிக் அப்படின்னு ஒரு ஒரு லாங்குவேஜ் இவங்க லான்ச் பண்ணாங்க அண்டர் த மைக்ரோசாஃப்ட் பேனர் இன் 1975. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 3 to 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்ங்கிறது வந்து அப்பதான் வந்து வந்திருந்த பர்சனல் கம்ப்யூட்டரோட அடாப்ஷன் வந்து டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ தே சா த பொட்டன்ஷியல், தே சா த மார்க்கெட், தே சா த நீட். இவங்க என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு அப்போ வந்து டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு டாஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. டாஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இவங்க வந்து தே லைசன்ஸ்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ தே கேன் ரீசெல் அண்ட் ரீபிராண்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்டர் மைக்ரோசாஃப்ட். அந்த ஒரு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க 1978ல. ஸோ என்ன பண்ணாங்கன்னா 1980ல வந்து தே ஆக்சுவலி ஃபார்ம்ட் அ பார்ட்னர்ஷிப் வித் ஐபிஎம். ஓகே, ஏன்னா ஐபிஎம் வந்து தே வேர் வெஞ்சரிங் இன் டு பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், பிசி செக்மெண்ட். அந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்க்காக வந்து தே நீடட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த டாஸை வந்து எம்எஸ் டாஸ்ன்னு ரீபிராண்ட் பண்ணி எல்லா ஐபிஎம் கம்ப்யூட்டர்ஸ்லயும் வந்து இட் கேம் வித் எம்எஸ் டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ தட் வாஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக் தட் தே டிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வாண்டட் டு சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டாஸை வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாங்க. அப்போதான் வந்து தே அனௌன்ஸ் தட் விண்டோஸ் இஸ் கமிங். ஓகே, 1983ல வேர்டு லான்ச் பண்ணாங்க ஃபார் வேர்ட் ப்ராசஸிங். இந்த மாதிரி பல பல வெஞ்சர்ஸ் தே ஸ்டார்டட். ஸோ த ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் சார்ட் ஆஃப் செட்டிங் த ஃபவுண்டேஷன் ஃப்ரம் 1975 to 85. ஓகே, let's talk about the second decade. Okay, 1985 to 1995. இந்த டெக்கேடை வந்து ஐ வுட் கால் இட் த ரைஸ் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா 1985ல விண்டோஸ் 1.0 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லான்ச் பண்ணாங்க வித் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். எக்ஸல் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸல் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனது 1985ல தான். They were definitely capturing and capitalizing the operating system market. ஒரு graphical user interface வச்சு they wanted to transform the operating system, right? And 1986ல they also went public. Okay, so they wanted to venture, they wanted to raise funds, and they wanted to expand
expand their horizon, right? 1986ல they went public. 1990 தான் வந்து மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவேன் நான் இந்த ஏரா ஆஃப் விண்டோஸ்ல. ஏன்னா 1990ல தான் வந்து they launched விண்டோஸ் 3.0. விண்டோஸ் 3.0 was a grand success. Okay, in terms of a graphical user interface operating system அந்த டயத்துல. ஓகே, ஸ்டில் இட் வாஸ் ரன்னிங் ஆன் ஃப்ளாப்பி டிஸ்க், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆனால் வந்து விண்டோஸ் 3.0 வந்து இட் வாஸ் டெஃபினெட்லி மைல் ஸ்டோன். விண்டோஸ் 3.0 வந்து மைல் ஸ்டோன் அப்படின்னு சொன்னோன்னே விண்டோஸ் 95 that was the landmark. Okay, it was a master stroke, right? 1995ல விண்டோஸ் 95 லான்ச் பண்ணதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் they spent about 200 million or 300 million in marketing alone, pre-launch. Okay, ஏன்னா they know that 95 is going to be a super duper success. ஸோ அதுக்கு வந்து they spent millions in marketing. செலிபிரிட்டிஸ் கொண்டு வந்தாங்க, லான்ச்சுக்கு வந்து ஜே லேனோ கொண்டு வந்தாங்க. நியூயார்க்ல வந்து எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கை வந்து கம்ப்ளீட்டா வந்து விண்டோஸ் கலர்ஸ்ல வந்து லைட்டிங் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. they spend a lot of marketing funds on TV ads, newspaper ads, ஆஸ்திரேலியா, யூரோப், எல்லா இடத்துலயும் வந்து they were going big bang with it. ஓகே, மிட் நைட்ல வந்து எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ்லாம் வந்து they were planning for the opening shows. ஓகே, கிராண்ட் ஓப்பனிங், இது எல்லாமே வந்து நிறைய மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே விண்டோஸ் 95 வந்து இட் வாஸ் அ கிராண்ட் ஸ்லாம். ஓகே, எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் 95ல நம்ம வந்து இன்னைக்கு இது இல்லாம விண்டோஸா அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஸ்டார்ட் மெனு வாஸ் த பிக்கெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் டு விண்டோஸ் 95. தட் வாஸ் த டெபியூ. ஓகே, ஸ்டார்ட் மெனு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது விண்டோஸ் 95ல தான். ஸோ இட் வாஸ் அ கிராண்ட் சக்சஸ். Start menu was the entry point into applications, into anything that you wanted to do in Windows operating system. அப்படின்னு ஒரு பெரிய மெகா கேம்பெயின் ஒன்று லான்ச் பண்ணி இட் வாஸ் அ கிராண்ட் ஸ்லாம். ஓகே, இட் வாஸ் அ கிராண்ட் சக்சஸ். ஸோ அது வந்து த செகண்ட் டெக்கேட், செகண்ட் டென்யூர். இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் த தேர்ட் டென்யூர், 1995 to 2005. I would call this decade an expansion era. ஓகேயா, ஏன்னா விண்டோஸ் வந்து இட் வாஸ் டிராஸ்டிக்லி எக்ஸ்பேண்டிங். விண்டோஸ் 95 வாஸ் அ கிராண்ட் சக்சஸ். அப்போதான் வந்து இன்டர்நெட்டோட அடாப்ஷன் வந்து ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ எப்படி போன டெக்கேட்ல வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸோட ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷனை வந்து மைக்ரோசாஃப்ட் கேபிட்டலைஸ் பண்ணாங்களோ, அந்த மாதிரி இந்த டெக்கேட்ல வந்து தே வாண்டட் டு கேபிட்டலைஸ் ஆன் த ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போதான் வந்து அந்த ப்ரௌசர் வார்ஸ் அப்படிங்கிறது வந்து பயங்கர பீக்ல இருந்தது. ஸோ அப்போ வந்து விண்டோஸ் 95, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இது ரெண்டும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதே டயத்துல இவங்களோட மெயின் காம்படிட்டர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். எவ்ரி அதர் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர் தேவர் யூசிங் விண்டோஸ் ஆஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸப்ட் ஃபார் ஆப்பிள். ஆப்பிள் மட்டும்தான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணல. ஆனால் ஆப்பிள் வந்து மார்க்கெட் வைஸ் ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்போ வந்து. ஓகே, இன்ஃபேக்ட் 1997ல ஆப்பிள் வாஸ் அபவுட் டு கோ பில்லியப், பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. அப்போ வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஆப்பில் ரெஸ்கியூ பண்ணது பில்கேட்ஸ். 150 மில்லியன் ஆப்பிள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து பேங்க்ரப்சி ஆகாமல் ரெஸ்கியூ பண்ணது வந்து பில்கேட்ஸ் இன் 1997. ஓகே, அது வந்து ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனா இருந்தது. ஸோ த வேர்ல்ட் லுக்ஸ் மச் பெட்டர் அப்படின்னு டைம்ஸ் ஆர்டிக்கிளில் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஹி கேவ் அன் இன்டர்வியூ. இது 1997ல. 2000ல வந்து பில் கேட்ஸ் ஸ்டெப் டவுன் ஆஸ் அ சிஇஓ ஆஃப் மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஸ்டீவ் பாமர் டுக் த ரோல் ஆஃப் சிஇஓ. ஸோ ஹி இஸ் த செகண்ட் சிஇஓ இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோசாஃப்ட். ஸோ ஸ்டீவ் பாமர் சிஇஓ ஆனதுக்கு அப்புறம் he knew that Bill Gates had laid a strong foundation in the last 25 years. Right? Windows இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் ஸ்வீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து they have already captured significant market share on both அப்படிங்கிறது நல்லா தெரியும். 99ல வந்து .com பபுள் வந்து கிராஷ் ஆகி, ஸோ த மார்க்கெட் went through a lot of turmoil. ரைட்டா? ஸோ அந்த டயத்தில் தான் வந்து ஸ்டீவ் பாமர் took over. Steve Ballmer's plan was to take Microsoft to the next level, where he saw there was a huge void in the enterprise space. Okay, so எப்படி வந்து Microsoft as a consumer company வந்து how can he elevate that into an enterprise software company அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டீவ் பாமரோட மாஸ்டர் பிளானா இருந்தது. And that
set the stage for the next 25 years of Microsoft. 2001ல வந்து Xbox launch பண்ணாங்க. And Steve Ballmer, he ventured heavily into enterprise space. Windows for enterprise, Office suite for enterprise, for productivity. இந்த மாதிரி வந்து enterprise segmentல பயங்கரமா வந்து grow பண்ணாரு மைக்ரோசாஃப்ட். ஸோ இது வந்து this set the stage for the fourth decade of Microsoft, which is 2005 to 2015. ஏன்னா அப்பதான் வந்து டிஜிட்டல் அடாப்ஷன் வாஸ் இன்க்ரீசிங், ரைட்டா? ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இருந்தது. ஆப்பிள் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஹேவ் ஆல்ரெடி சிக்னிஃபிகன்ட்லி கேப்சர் த மார்க்கெட் ஷேர். ஸோ ஸ்டீவ் பாமருக்கு வந்து ஹி ஹேட் டூ திங்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். ஒன்னு, he wanted to capitalize heavily on the enterprise segment where they gained the significant share on Windows and Office. On the other side, the digital adoption-காக வந்து he had to do something to capture the mobile market. Virginian Software அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் அக்வயர் பண்ணி they launched CRM. ஓகே, கிரேட் பிளைன்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அக்வயர் பண்ணி they launched enterprise retail platform, ERP. 2010ல தான் வந்து கிளவுட் லான்ச் பண்ணாங்க இந்த நேம் ஆஃப் விண்டோஸ் அஷ்யூர். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச அஷ்யூர் கிடையாது, விண்டோஸ் அஷ்யூர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணாங்க. The idea was to venture into cloud, but still focus on Windows and Office suite of products on cloud. Okay, ஸோ அதுதான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதே டயத்தில் they had to focus on the rapid digital adoption also that was going on in the market. ஸோ 2011ல நோக்கியா கூட பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 2013ல வந்து they actually acquired Nokia. Okay, acquire பண்ணிட்டு they were planning to launch Windows phones to compete with Apple and Android phones. அந்த டயத்துல தான் வந்து the shift happens. Steve Ballmer had to step down, and 2014ல வந்து Satya Nadella became the third CEO of Microsoft. அப்போ வந்து Satya was heading the cloud and enterprise software division within Microsoft. அவரை வந்து CEO ஆக்கினாங்க, third CEO in the history of Microsoft. ஸோ சத்யா சிஓ ஆனதுக்கப்புறம் 2010ல விண்டோஸ் ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. விண்டோஸ் ஃபோன் லான்ச் பண்ணி ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து அவ்வளோவா வந்து மார்க்கெட் கேப்சர் பண்ண முடியலங்கிறது தெரிஞ்சு 2016 நெக்ஸ்ட் இயர்லேயே 2016லையோ 2017லையோ தே கம்ப்ளீட்லி sunset the Windows mobile platform. So that was the sad end to Microsoft's mobile era. But at the same time, we cannot discount they captured significant share in operating system, Office suite, enterprise software, and they also ventured into cloud. Okay, so 2015 to 2025 பாத்தீங்கன்னா I would call it a modern era. இந்த டயத்துல தான் Satya Nadella said we are going to adopt cloud first strategy for the whole company. Okay, so he declared it. Microsoft invested heavily on cloud products. Okay, அது infrastructure as a service இருக்கலாம், platform as a service இருக்கலாம், software as a service இருக்கலாம். இது எல்லாத்துலேயும் மைக்ரோசாஃப்ட் ஸ்பெண்ட் a lot of time, money and effort on building these cloud platforms and cloud products. அதுக்கு market reciprocated with a very good response. Okay, so Microsoftோட cloud growth வந்து it accelerated in the last 10 years. So in fact 2024ல வந்து Microsoft became the second company in the planet that reached the $3 trillion market cap. ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ஆப்பிள், செகண்ட் கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட். இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் யூனிவர்சலி ஸ்டாக்ஸ் டவுனா இருக்கு. இருந்தாலும் வந்து ஆப்பிள் இஸ் அரௌண்ட் 3.2 trillion and Microsoft is about 3 trillion, not too far. So the venture into platform agnostic operating system, right? The venture into infrastructure as a service, platform as a service, software as a service, into cloud, into AI. This defined the last 10 years of Microsoft. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஓப்பன் ஏஐல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து they are the largest shareholders of OpenAI. But at the same time, Microsoft also built their own AI company. Microsoft AI is there, and they are building an AI marketplace. So the last 10 years defined the exponential growth of Microsoft to where it is today. So this is a super short summary of
what happened in Microsoft in the last 50 years. Three CEOs, each CEO took the company to a different extent. They all did their own master strokes and elevated the company market cap to a greater extent. So 50 years later, இன்னைக்கு who is Microsoft அப்படின்னு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா I don't think we can say it in one product, one category, one segment. Okay. Microsoft is venturing into multiple categories today. Cloud and AI, நம்ம எல்லாருக்கும் தெரியும். Okay. Azure Cloud and OpenAI and Microsoft AI இப்போ தான் நம்ம பேசுறோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வைங்க. செகண்ட் செக்மெண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஸ்வீட். Office, Teams, Copilot, everything is productivity. Okay. Third segment, gaming. Xbox, Minecraft. Recently, they acquired Activision Blizzard. So, in the Mari, pala aspects la gaming la they are having a pole position. So, fourth one, social media. Microsoft owns LinkedIn. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சோஷியல் மீடியாவா இல்லைன்னா கூட இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங்க்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பிளாட்ஃபார்ம் லிங்க்டின். பட் அட் த சேம் டைம் 2 years 3 years பேக் வென் ByteDance was up for sale, TikTok was up for grabs, Microsoft and Walmart, they planned to bid together and bid for ByteDance or acquiring TikTok in the social media segment also. ஆனால் அந்த டயத்தில் வந்து ByteDance வந்து விற்க ரெடியாக இல்லை. ஸோ அதனால அந்த அந்த பிட் வந்து எஃபெக்டிவாக இல்லை. பட் தட்ஸ் த ஃபோர்த் திங். ஃபிஃப்த் ஒன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஸ்டேஷன் வைஸாக இருக்கட்டும், இல்லை என்டர்பிரைஸ் சர்வர் வைஸாக இருக்கட்டும், கிளவுட் வைஸாக இருக்கட்டும், பல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்னைக்கு இருக்கு. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிவைசஸ். ஓகே. அது வந்து எக்ஸ்பாக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து சர்ஃபேஸ் டிவைசஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஹாலோலென்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பல டிவைசஸ் மைக்ரோசாஃப்ட் ஓன்ஸ். இதை தவிர மைக்ரோசாஃப்ட் இஸ் ஆல்சோ வென்ச்சரிங் இன்டு மைக்ரோசிப்ஸ். அது ப்ராசஸிங் யூனிட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பல இன்னோவேட்டிவ் கட்டிங் எட்ஜ் பெரிஃபரல்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் இஸ் பைனியரிங். ஓகே. ஸோ தட்ஸ் த செவன்த் ஒன். எயித் ஒன் வந்து என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர். நான் ஒர்க் பண்ணுற பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகே. அது இஆர்பியாக இருக்கலாம், இல்லை சிஆர்எம்மாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து உங்களுக்கு பவர் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம். இந்த மாதிரி பல என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் வந்து. நைன்த் ஒன் உங்களுக்கு வந்து சர்ச் அண்ட் அட்வர்டைசிங். ஓகே. சிக்னிஃபிகண்ட் மார்க்கெட் ஷேர் இல்லைனாலும் பிங் இஸ் த செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் சர்ச் இன்ஜின் டுடே. ஓகே. அதை தவிர உங்களுக்கு அட்வர்டைசிங் வேற இருக்கு, பிங் அட்வர்டைசிங் வேற இருக்கு. ஓகே. ஸோ அது வந்து நைன்த் செக்மெண்ட். அந்த 10th செக்மெண்ட் இஸ் என்னோட ஃபேவரட் டெவலப்மெண்ட் டூல்ஸ். நான் வந்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 இயர்ஸ் ஆச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணது விஷுவல் பேசிக் 5, விஷுவல் பேசிக் 6ல. ஓகே. நான் ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து நான் ஒரு டெவலப்பராக இருந்து நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைனில் மாறிட்டேன் நான். ஓகே. பட் ஐ ஸ்டார்டட் மை கெரியர் ஆஸ் அ டெவலப்பர் ஆன் மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிஸ். ஓகே. விஷுவல் பேசிக் 5, விஷுவல் பேசிக் 6, visual.net அந்த லைனில் தான் வந்தேன். இந்த மாதிரி பல பிஸ்னஸ் யூனிட்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ் சேர்ந்த கங்க்ளாமரேட் தான் மைக்ரோசாஃப்ட். ஸோ 50 years ஆஃப் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது வந்து இட் ஹேஸ் ரெவல்யூஷனைஸ் த பிளானட், ரெவல்யூஷனைஸ் த வேர்ல்ட் இன் அ கிரேட் எக்ஸ்டென்ட். இப்போ வந்து நான் மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன். இந்த லாஸ்ட் 50 years ஆஃப் மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி சிஓ கீழேயும் மைக்ரோசாஃப்ட் ஒர்க் கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்டர் பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் வாஸ் more like a startup, right? Because they started from scratch. They pretty much had to venture into the emerging market, internet boom ஆகட்டும், இல்லை பிசி boom ஆகட்டும். அதுக்காக வந்து மைக்ரோசாஃப்ட் at that point of time was working like a startup company. ஸ்டீவ் பாமரோட எரால ஸ்டீவ் பாமர் wanted to transform Microsoft into a core engineering company. ஓகே. அவரோட ஃபேமஸான டெவலப்பர்ஸ் வீடியோ வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸாக இருக்கு. சத்யாவோட லீடர்ஷிப் வந்து எப்படின்னா இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் கல்ச்சர். ஓகே. இன்னைக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் இஸ் அ ஹியூஜ் கம்பெனி. நான் சொன்ன மாதிரி பல பிஸ்னஸ் யூனிட்ஸ் இருக்கு. பட் டு அச்சீவ் ஒன் கோல் யூ வில் ஹாவ் டு ஒர்க் வித் மல்டிபிள் பியர் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் யூ வில் ஒர்க் கொலாபரேட்டிவ்லி. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ்ட் ஒர்க் கல்ச்சர் ஐ ஹவ் நாட் சீன் தட் இன் அதர் பிளேசஸ். இன்னைக்கு ஐ ஹாவ் டு ஒர்க் வித் மல்டிபிள் பீப்புள்
to solve one particular goal or objective னு வைங்களேன், அந்த multiple people they don't necessarily report to me or I don't report to them. Okay, but we all work for a common goal. அந்த collaborative workmanship culture கொண்டு வந்தது வந்து சத்யா. Okay, so everybody contributed differently to the growth of Microsoft. Today, Microsoft is celebrating 50 years. We have reached the $3 trillion market cap. There is much more to come on AI, on Copilot, on robotics, on quantum computing, and multiple other things. Okay. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பற்றி வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட லிங்க்டின் கியூஆர் கோட் போடுறேன் நான். கமெண்ட்ஸில் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா ஐ எம் ஹாப்பி டு டூ அனதர் வீடியோ டு அட்ரஸ் சம் ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ.